அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். தலையெழுத்தை மாற்றும் பிரம்மா, அதை பற்றி பார்க்கும்பொழுது திருப்பம் தரும் திருப்பட்டூர், திருச்சி சுற்று வட்டாரத்தில் பல திருத்தலங்கள் இருப்பது அனைவரும் அறிந்ததே. இத்திருக்கோயிலில் ஓரளவுக்கு தெரிந்த கோயிலே ஆகும். இன்னும் பலர் அறியப்பட வேண்டிய கோயில் என்பதால் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில், சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து 33 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது திருப்பட்டூர். மக்களின் மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய இந்த கோயிலை அடைய திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் வழியில் சிறுகனூர் என்ற ஊரில் இருந்து மேற்கு புறமாக 4 கிலோமீட்டர் செல்ல வேணும். திருச்சியிலிருந்து சமயபுரம் டோல் பிளாசாவை கடந்து அடுத்த 12 கிலோமீட்டர் தொலைவில் சிறுகனூர் வருது. இந்த கோயிலை பார்க்க செல்லும்போது ஆங்காங்கே பெயர் பலகையில் வழிகாட்டியாக வைக்கப்பட்டுள்ளன. பிரம்மபூரீஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் முன்னர் தர்ம சாஸ்தா ஐயனார் கோயிலில் என்று ஒரு கோயில் இருக்குது. அங்கே சிவனுக்கு நந்தி இருப்பது போல ஐயனாருக்கு யானை இருக்குது. அந்த கல் யானைக்கு தேங்காய் உடைப்பதன் மூலம் நம் பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு பிரார்த்தனைக்கு தகுந்தாற் போல எத்தனையோ தேங்காய்கள் உடைக்க வேண்டும் என்று ஆங்காங்கே எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலுக்கு சென்றுவிட்டு தான் பிரம்மாவின் கோயிலுக்கு செல்ல வேணும் என்ற நம்பிக்கை அங்கு எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இப்படி முதலில் சிறுகனூரில் இருந்து பிரம்மபூரீஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் வழியிலேயே இந்த ஐயனார் கோயில் உள்ளது. மிகவும் அமைதியான கோயில். ஐயனார் கல்விக்காகவும் கடன் பிரச்சனைக்காகவும் தீரவும் சனீஸ்வரனின் பிடியில் இருந்து விடுபடுவதாகவும் ஒரு பரிகார தெய்வமாக இருக்கிறார். அங்கிருந்து பிரம்மபூரீஸ்வரராக கோயில் சற்று தொலைவில் உள்ளது. வியாழக்கிழமை பிரம்மாவுக்கு உகந்த நாளாக கருதப்படுது. உலகில் படைக்கும் தொழிலை கொண்ட பிரம்மா தான் மிகப்பெரிய கடவுள் என்று நினைத்து மம்மதை கொண்டதால் சிவபெருமான் பிரம்மாவின் 5 தலைகளில் ஒரு தலையை கொய்ததாகவும் படைக்கும் தொழிலின் சக்தியை பிரம்மாவிடமிருந்து எடுத்துக்கொண்டதாகவும் ஒரு நம்பிக்கை. அதன் பின்னால் பிரம்மா பல சிவலிங்கங்களை வழிபட்டு சிவபெருமானை மகிழ்வித்து மீண்டும் படைக்கும் சக்தியை வரமாக பெற்றார் என்பது புராண கதை. பிரம்மா சிவனை வழிபட்ட தலமான திருப்பட்டூர் பிரம்மபூரீஸ்வரர் திருக்கோயிலில் மனமகிழ்ந்து சிவபெருமான் பிரம்மாவுக்கென தனி சன்னதியும் அமைத்து படைக்கும் தொழிலை மீண்டும் அளித்ததுடன் கஷ்டத்துடன் வரும் பக்தர்களின் தலையெழுத்தையும் மாற்றி அமைக்குமாறும் பணித்தார். பிரம்மாவுக்கென்று தனி சன்னதியும் மிகவும் குறைவு. அதிலும் திருச்சியிலேயே பிரம்மாவுக்கென தனி சன்னதி இருக்கும். 2 திருத்தலங்களில் இது பிரம்மாவுக்கென பெரிய சன்னதியை கொண்ட சிறப்பான திருத்தலமாகும். இந்த கோயிலுக்கு வருபவர்கள் தங்களது தலையெழுத்து மாற்றி அமைக்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் வர்றாங்க. அதனால்தான் தங்கள் ஜாதக நோட்டை எடுத்து பிரம்மாவின் முன்பு வைத்து எடுத்து சென்றால் பிரம்மா தலையெழுத்தை மாற்றி அமைப்பார் என்று நம்பிக்கை இருக்குது. வியாழக்கிழமை சந்தன அபிஷேகம் செய்து சந்தன காப்புடன் பிரம்மா மிகவும் அற்புதமாக காட்சியளிக்கிறார். இங்கு பிரம்மா வழிபட்ட
பல்வேறு சிவலிங்கங்கள் உள்ளன. கட்டிடக்கலையை பொறுத்தவரை கோபுர திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. பிரகாரத்தின் வழியாக வரும் அம்மன் சன்னதி வெளிப்புற சுவரில் மீன் சின்னம் இருப்பது போல அது பாண்டியர் திருப்பணியாக இருக்கலாம். அதே சமயம் பல சிவலிங்கங்கள் திருக்கோயில்கள் பிரம்ம தீர்த்தத்தின் அருகில் இருக்கிறது. அதில் கைலாசநாதருக்கு தனி சன்னதி உள்ளது. அந்த கோயிலில் விமானம் பல்லவர் கால கட்டடக்கலையை போன்றுள்ளது. சிவன் சன்னதி சோழர்களும், அம்மன் சன்னதி பாண்டியர்களும், கைலாசநாதர் பல்லவர்களும் திருப்பணி செய்திருக்கக்கூடும். பிரம்மாவை வழிபட்ட பின் இங்கு பதஞ்சலி முனிவருக்காக ஒரு சன்னதியும் தியானம் செய்வதற்காக ஒரு இடம் இருக்குது. பிரம்ம தீர்த்தம், தல விருட்சமான மகிழ மரம், பல லிங்கத்தின் தனித்தனி சன்னதி ஆகியவை உள்ள இடம் நன்முறையில் பராமரிக்கப்படுது. நந்தவனம் அற்புதமாக இருக்குது. அந்த இடத்தில் கற்கள் அடுக்கி வைக்கப்படுறாங்க. பல கோயில்களில் கற்கள் அடுக்கி வைத்து கொண்டிருக்கும் பழக்கம் இருக்குது. கற்கள் அடுக்கி கொண்டு வேண்டி வந்தோம்னா வீடு கட்டும் பிராப்தம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்குது. அந்த பிரம்ம தீர்த்தம் சிறிய குளமாக இருந்த பொழுதிலும் 4 அற்புதமான படித்துறைகள் உள்ளன. திருச்சி பகுதியில் திருப்பட்டூர் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகும். தலையெழுத்து விதி என்பது பிரம்மாவால் எழுதப்படுது. மனிதன் முதலான எல்லா ஜீவன்களும் ஆயுள் நிர்ணயம் செய்வது பிரம்மா தான். ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஆயுள் எவ்வளவு என்று தலையில் எழுதிவிடுவார். உடனே அது யமலோகத்தில் சித்திரகுப்தனுடைய கணக்கு நோட்டில் பதிவாகிவிடும். வருஷம், மாதம், தேதி தவறாமல் வந்து அந்த உயிரை எடுத்து சென்று விடுவான் யமன். யமன் எப்படி வருவான், எப்படி ஜீவனை அழைத்து செல்கிறான் என்பது புரியாத புதிர். எப்படியோ நேரம் தவறாமல் வருகிறான், அழைத்து சென்று விடுகிறான். குழந்தை பிறந்தால் ஜாதகம் எழுதி சோசியரிடம் காட்டுகின்றனர். ஆயுள் பாகம் எப்படி இருக்குது என்று கேட்கின்றனர். ஜாதகத்தை பார்த்து கணக்கு போட்டு ஜாதகனுக்கு தீர்க்காயுசு என்பார் சோசியர். தீர்க்காயுசு என்றால் என்ன? 70-80 வருஷம் இருந்தாலே தீர்க்காயுசு என்பர். ஆயுள் என்பது விதியை பொறுத்த விஷயம். அதை குறைவாகவோ விருத்தி செய்யவோ வழியில்லை. விதி என்பது அவ்வளவு வலிமை வாய்ந்தது. தவம் செய்து கொண்டிருந்த முனிவரின் கழுத்தில் செத்த பாம்பை பரிச்சித்து மன்னன் போட்டதால் தட்சன் என்ற பாம்பு கடித்து மறிக்க வேண்டும் என்ற சாபம் பெற்றான் ராஜா. ஒரு ராஜா இப்படிப்பட்ட காரியத்தை ஏன் செய்தான்? விதிதான். தனக்கு தட்சனால் மரணம் என்று தெரிந்தும் ஒரு மலையில் மிகவும் பாதுகாப்பாக உட்கார்ந்திருந்தான். ராஜாவுக்கு தட்சனால் மரணம் ஏற்பட போகுது என்று எல்லோரும் தெரிந்துவிட்டது. ராஜாவை பாம்பு கடித்தால் அந்த விஷத்தை மந்திரத்தின் மூலம் இறக்கிவிட்டு பரிசும் பணமும் பெறலாம் என்ற எண்ணத்துடன் அரண்மனையை நோக்கி போய் கொண்டிருந்தார் மந்திர சாஸ்திரம் தெரிந்த ஒருவர். இவர் போவதை பார்த்த தட்சன், ஓய் இங்கே வாரும் என்று கூப்பிட்டான். தட்சனுடன் போனார். இப்போது எங்கே போகிறீர்கள் என்று தட்சன் ராஜாவை தட்சன் கடிக்கப் போகின்றானாம். அவன் கடித்ததும் என் மந்திர சக்தியால் நான் விஷத்தை இறக்கி ராஜாவை காப்பாற்றப் போகிறேன் என்றார் அவர். அப்படி நீர் செய்தால் உமக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டான் தட்சன். எனக்கு நிறைய பணமும் பரிசும் கிடைக்கும் என்றார் மந்திரவாதி. சரி, ராஜா எவ்வளவு கொடுப்பாரோ அதை போல் 2 பங்கு நான் தரேன், நீ திரும்பி போய்விடும் என்றான் தட்சன். மந்திரவாதி சாஸ்தா ஞானமும் உண்டு. தான் ஞான திருஷ்டியில் பார்த்தார். ராஜாவுக்கு தட்சன் கடித்து மரணம் என்று தலைவிதி இருப்பது தெரிந்தது. ஓஹோ, விதி அப்படி இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியாது. அதனால் ராஜாவுடன் போய் மந்திரத்தால் பயன் ஏற்படாமல் திரும்பி வருவதை விட இவன் கொடுக்கும் பொருளையும் பணத்தையும் பெற்று திரும்பி விடுவதே மேல் என்று எண்ணி தட்சனுடன் பொருள் பணம் பெற்று திரும்பி போய்விட்டார். பிறகு பரிச்சித்து மன்னனும் தட்சனால் கடிக்கப்பட்டு
வைகுண்டம் சேர்ந்தார் என்பது புராணம். விதி எப்படியெல்லாம் வேலை செய்கிறது பாருங்களேன். கும்பராசி அன்பர்களே, வேதனையும் சாதனையாக மாற்ற முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக துன்பத்தையும் இன்பமாக மாற்றும் வல்லமை பெற்ற கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். மற்றவங்களுக்கு உதவிகள் செய்து மதிப்பு கிடைக்க பெறுவீங்க. உடல் உழைப்பை அதிகரிக்க செய்யும். குறிக்கோளற்ற பயணங்கள் உண்டாகும். விழிப்புடன் இருப்பது நல்லது. சுப செலவுகள் உண்டாகும். கையிருப்பு கரையும். ஆன்மீக யாத்திரைகள் சென்று வருவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க போட்டிகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். பார்ட்னர்களுடன் சுமூகமான உறவாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதமாக ஏற்படும். வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடினமான பணிகளை கூட செய்ய வேண்டியது இருக்கும். வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்ற கூட தோன்றலாம். மனம் தளராமல் இருக்கிறது நல்லது. வாகனம், வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படும். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. தடங்கல்கள், கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்கும். குடும்பத்தில் அமைதி குறையலாம். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மனஸ்தாபம் ஏற்படும். பிள்ளைகள் கல்விக்காக செலவு அதிகரிக்கும். அத்துடன் தேவையானவற்றையும் வாங்கி தருவீங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள்லாம் நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுவீங்க. பெண்களுக்கு அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத செலவுகள் வரலாம். விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. ஆன்மீக பயணம் செல்வதில் விருப்பம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட வேண்டியது இருக்கும். உடன் பணிபுரியும் பணியாளர்களால் நன்மை ஏற்படும். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பதவிகளை அடைவீங்க. மேலிடத்தில் மூலம் உங்கள் காரியங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படும். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது அவசியம். வீண் விவகாரங்களை விட்டு விலகுவது நல்லது. அவிட்டம், இந்த மாதம் நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவலாக இருக்கும். எதிலும் நிதானமாக இருக்கணும். அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. பணவரத்து தாமதப்படும். கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அடுத்தது நான் பார்க்க போகிறது சதயம். இந்த மாதம் செலவு அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் உண்டாகும். நன்மை ஏற்படும். புதிய நட்புகள் கிடைக்கும். எடுத்த காரியங்கள் கைகூடும். அடுத்தவர் செயலுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். அடுத்தது போராட்டாதியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைச்சாலும் செலவு உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகம் உழைக்க வேண்டியது இருக்கும். பகவத்கீதை படித்து ஸ்ரீ கிருஷ்ணனை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் தீரும். மன மகிழ்ச்சி உண்டாகும். அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை. சந்திராசிரம தினங்கள் 12, 13. அதிர்ஷ்டமான தினங்கள் 5, 6. கும்பராசி மக்களுக்கு ஜூலை மாதத்தில் 7ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசி 5வது வீட்டில் இருந்து கடகராசி 6வது வீட்டிற்குள் செல்கிறார். பின்னர் 31ஆம் தேதி சிம்மராசி 7வது வீட்டிற்கு செல்கிறார். செவ்வாய் 12ஆம் தேதி விருச்சிகராசி 4வது வீட்டில் தனது சஞ்சாரத்தை தொடங்குகிறார். சூரியன் 16ஆம் தேதி மிதுன ராசி 5வது வீட்டில் இருந்து கடகராசி 6வது வீட்டிற்கு செல்கிறார். புதன் இந்த மாதம் 19ஆம் தேதி கடகராசி 6வது வீட்டில் இருந்து சிம்மராசி 7வது வீட்டிற்கு செல்கிறார். குரு இந்த மாதம் முழுவதும் விருச்சிகராசி 4வது வீட்டில் தனது சஞ்சாரத்தை தொடர்கிறார். சனி இந்த மாதம் முழுவதும் கும்பராசி 1வது வீட்டில் தனது சஞ்சாரத்தை தொடர்கிறார். இந்த மாதம் முழுவதும் ராகு மீனராசி 2வது வீட்டில் மற்றும் கேது கன்னிராசி 8வது வீட்டில் தனது சஞ்சாரத்தை தொடர்கின்றனர். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல நேரமாக இருக்கும். வேலை மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் மேம்பாட்டை பார்க்கலாம். மற்றும் நிதி தொடர்பான விஷயங்களில் இந்த மாதம் சாதாரணமாக இருக்கும். வேலை பற்றிய விஷயங்களில் உங்களுக்கு 3வது வாரம் முதல் நல்ல நேரம் இருக்கும்.
முதல் 2 வாரங்களில் உங்களுக்கு வேலைக்கு அதிக ஆர்வம் இருப்பதையும் மற்றும் வேலை தேடுவதையும் நீங்கள் காண முடியும். முதல் 2 வாரங்களில் உங்களுக்கு அதிக வேலை சுமை இருக்கும். 3வது வாரம் முதல் உங்களின் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு வேலைக்கான ஆர்வம் அதிகரிக்கும் மற்றும் உங்களின் வேலையில் மேம்பாட்டையும் காணலாம். புதிய வேலை தேடுறவங்களுக்கு கடைசி 2 வாரங்களில் கிடைக்கும். நிதி சார்ந்த விஷயங்களில் இந்த மாதம் சாதாரணமாக இருக்கும். ஏனெனில் உங்களின் தேவையான பணம் நேரத்தில் வராமலும் மற்றும் வருமானத்தில் அதிகரிப்பு இல்லாமலும் இருக்கும். உங்கள் முதலீடுகளும் நல்ல வருமானத்தை தராது. முதல் 2 வாரங்கள் உங்களுக்கு அதிக நிதி அழுத்தம் தரும். பின்னர் 3வது வாரத்தில் நிதி நிலைமை சிறிது மேம்படும். உங்கள் வருமானத்தில் அதிகரிப்பு இருக்கும். சொத்து வாங்க இது ஒரு நல்ல மாதம் அல்ல. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இந்த மாதம் நல்லதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கு பதவி உயர்வு அல்லது புதிய வேலை கிடைக்கும். குழந்தைகளுக்காக காத்திருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். உங்கள் உறவு அல்லது காதல் பிரச்சனைகள் இந்த மாதத்தில் முடியும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரம் கழிப்பீங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இந்த மாதம் நல்லது. நீங்கள் ஆரோக்கிய பிரச்சனைகளில் இருந்து மீள்வீங்க மற்றும் இந்த மாதத்தில் பெரிய ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ராகுவின் சஞ்சாரம் சாதகமாக இல்லை என்பதால் உணவில் கவனம் தேவை. உணவுப் பொருள்களால் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை தரும். முதல் 2 வாரங்களில் சாதாரணமான வியாபாரமும் குறைந்த வருமானமும் இருக்கும். 3வது வாரத்தில் நீங்கள் வருமானம் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சியை காணலாம். உங்கள் பங்குதாரரிடம் அதிகமாக சாய்ந்து இருக்க வேணாம். ஏனெனில் இது வருமானத்தில் இழப்பை ஏற்படுத்தும். புதிய முதலீடுகள் மற்றும் வியாபார ஒப்பந்தங்களுக்கு இது நல்ல மாதம் அல்ல. இந்த மாதம் மாணவர்களுக்கு நல்ல நேரமாக இருக்கும். அவங்க தேர்வுகள் மற்றும் படிப்பில் சிறப்பாக செயல்படுவாங்க. போட்டித் தேர்வுகள் எழுதும் மாணவர்களுக்கு சிறந்த வெற்றி கிடைக்கும். 2வது பாதியில் வேலை தேடும் மாணவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டில் ஆட்சி பெறுவதால் முயற்சிகள் வெற்றியடையும். 4ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால நீண்ட தூர பயணங்களில் மேற்கொள்வீங்க. ஜூலை மாதத்தை பொறுத்தவரை 4இல் இருக்கும் குரு 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. வியாபாரத்தால் வருமானம் பெருகும். புதிய முதலீடுகளில் ஈடுபட்டாலும் நல்ல வருமானத்தை பெறலாம். உங்களிடம் பகையாக இருந்தவங்கெல்லாம் இனிமேல் நண்பர்களாக மாறுவாங்க. சனி பகவான் உங்கள் ராசியில் வக்கரம் அடைவதால் 2 விதமான முடிவுகளை எடுக்க வேண்டியது இருக்கும். நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு இஷ்ட தெய்வத்தை வணங்கி கொள்ளுங்க. கும்பராசிக்காரங்க